வெல்கம் டு ஜோலா கிச்சன். இன்றைக்கி ராகி மாவில் மெது பகடா செய்யலாம் வாங்க. இன்றைக்கி ராகி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். அதில் கடல மாவு, அரிசி மாவு, 2 பல்லாரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தனி மிளகாத்தூள், இந்த மாவில் கொஞ்சம் பெருங்காயத்தூளை நம்ம தூவிப்போம். இது ராகி மாவில் இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். கலர் தான் செத்த கருப்பு நிறமாக இருக்குமே தவிர டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இதை நம்ம எண்ணெய் காஞ்சோன்னே எண்ணெயில் கிள்ளி போட்டுடலாம். மெது பகடாவை மெதுவாக கிள்ளி போடணும். இது எண்ணெய் ரொம்ப குடிக்காது, எண்ணெய் ரொம்ப செலவாகாது, சீக்கிரமே இந்த வேலை முடிஞ்சிடும். இதை ஈவினிங்கில் டீ டயத்தில் டீயோட செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், சாப்பிட்லாம், நம்மளும் சாப்பிட்லாம். ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் உடனே இதை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். இந்த ஜாமான்லாம் இருந்தாலே போதும், இந்த பொருட்கள்லாம் இருந்தாலே போதும், பேசிக்கிட்டே இந்த பகோடாவை செஞ்சு நம்ம கொடுத்துடலாம். அவ்வளோ ஈஸியான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது. எல்லாம் இப்போ பொரிஞ்சிருச்சு. இது பார்க்கும்போதே தெரியும் இதெல்லாம் மொறு மொறுன்னு இருக்குன்னு. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஈடை நான் போட்டுட்டேன். அடுத்தது மிச்சம் உள்ள மாவு எல்லாத்தையுமே கிள்ளி போட்டுடுவோம். கிள்ளி போட்டு பொரித்து அள்ளிக்கலாம். இது நம்ம பசங்களுக்கு கூட என் பையன் இதை தனியாகவே செய்வான். இந்த பகோடாவை அவனுக்கு எது என்னமோ மாதிரி இருந்துச்சுன்னா தனியாகவே அவனாகவே எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுத்துருமான்னு சொல்லுவான். உப்பை மட்டும் நான் போட்டு கொடுத்துட்டேன்னா அவன் எல்லாத்தையும் செஞ்சு எனக்கும் கொடுத்துருவான். அது மாதிரி சின்ன ஈஸியாக குழந்தைங்களுக்கு கூட செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துருவோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்தை பொரித்து அதில் போட்டுருவோம். பார்க்கும்போதே மொறு மொறுன்னு இருக்குன்னு நமக்கு தெரியுது பாருங்கள். சூப்பராக இருக்கும். கலர் மட்டும்தான் இந்த ராகி மாவுக்குள்ளே கலர் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.